கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 31ஆம் அதிகாரம் எரேமியா 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இரக்கம் பாராட்டுவேன், தயவு பாராட்டுவேன், அன்பு பாராட்டுவேன் என்று எழுதியிருக்கிறார். அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். மாறாத அன்பு, செல்ஃப்லெஸ் லவ். கர்த்தர் அங்கே என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர், நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும், அவருடைய கட்டளைகளை ஒருவேளை நாம் கை கொள்ளாமல் மறந்துவிட்டாலும், அவருடைய அநாதி சிநேகம், எட்டர்னல் லவ், நம்மை மறக்காமல் நம்மேல் அன்பு வைத்து, நம்மேல் சிநேகம் வைத்து, நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை இழுத்துக் கொள்வதாக அங்கே சொல்லியிருக்கிறார். காருண்யத்தினால் நான் இழுத்துக் கொள்கிறேன். மாறாத அன்பும் மாறாத இரக்கமும் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாசிக்கிறபடி, அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடாமல், ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் அவர் பக்கமாக நம்மை இழுத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய அன்பு உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் ஒருமை கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லி, ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் அன்பு இல்லாமல், ஐயோ என்னை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கிறேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே உடைய காருண்யம், உம்முடைய சிநேகமும் உம்முடைய அன்பும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்வதாக, அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி அமைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.